திரும்ப அவங்கள கோயில்பட்டிக்கு சிறைச்சாலை அனுமதி அளிக்கிறது தான் பிரச்சனை. ஆமாம், அவன் அதுக்கு பிறகு போகிறாங்க. அந்த டாக்டர் வந்து காயம் இருக்கிறதையே மறைச்சு இது கொடுக்குறான். சிறையில் வந்து இப்போ இன்னைக்கு கூட அந்த குறிப்பிட்ட 10 காவலர்கள் தான் சிறையில் இருக்காங்களே தவிர அந்த சர்டிஃபிகேட்டு பொய்யா கொடுத்த டாக்டர் இவரோ அல்லது அவங்கள கிளை சிறையில் எடுத்துக்கொண்டார் பாருங்க. ஆமாம், இவ்வளவும் கூட எதனால தொடர்ந்து கொண்டே இருக்கு சார். இது ஜெயராஜ் பனிஷ் கேஸ்ல இதே கேஸ் தான். ஒரு பயங்கர காயங்களோட சிறையில் அடக்கப்படுறாரு, மறுநாள் இறந்து. அதுல நான் என்ன சொல்றேன்னா, அதுல இவர் அப்போ இருந்த மாநில முதலமைச்சர், அப்போ இருந்த அந்த பகுதி அமைச்சர்லாம் என்ன சொன்னாங்கன்னா இயற்கை மரணம் அப்படின்லாம் பேசுனாங்க. ஆமாம், ஒரு நாள் முதல் நாள் மகன் மரணம், அடுத்த நாள் தந்தை மரணங்கும் போது அது பிரச்சனையாச்சு. அவ்வளோ முடிச்சு. அப்போ நான் என்ன கேட்குறேன், அந்த ஒரு காவலர் ரேவதின்னு ஒரு பெண் காவலரும் பாரதிதாசன் ஒரு நீதித்துறை நடுவரும், இந்த 2 பேரும் உறுதியாக ஒரு நிலை எடுத்து அவங்க ஒரு அறிக்கை கொடுக்கலன்னா உயர்நீதிமன்றமே தலையிட்டு இந்த வழக்கில் வந்து விசாரணைக்கு உத்தரவிடலைன்னா அதிகம் மறைச்சிருப்பாங்க, ஒன்றும் இருக்காது. ஜெயராஜ் பனிஷ் கொலையே மறைச்சிருப்பாங்க. ஆமாம், இன்னும் அவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷனே கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் வந்து அரசாங்கம் சபரிவர்மன் வழக்கில் யார் பண்ண போகிறான்னு தெரியல. சரியான சாட்சியங்களை இதுவரை அவங்க தரப்புல இருந்து கொடுக்கல. இதுவரை காவல்துறை தரப்பில் கொடுக்கப்பட்ட செய்திகள் தான். ஏனென்றால் 3 வாரர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்று தான் நேற்று செய்திகள் வெளியானது. இரவில் தான் இந்த கைதிகள் கைதான சம்பவம். ஒரு கைதியை கொள்வதற்கு கைதியே 100 முறை கைதான சம்பவம் இந்த சம்பவத்தில் தான் நடந்திருக்கு. இங்கே தான் நடந்திருக்கு. இதில் முழு உண்மையும் வெளியே வரணும். இது குறித்து மக்கள்கிட்ட ஒரு விழிப்பு வரணும். எது நடந்தாலும் இப்போ நாங்கள் வந்து காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கம் சார்பில் தனி சட்டம் கேட்கறது மட்டும் இல்லை, ஒவ்வொரு காவல் நிலையத்திற்கும் ஒரு கண்காணிப்பு குழு அமைக்கணும்னு சொல்லி முயற்சி எடுக்கிறோம். இப்போ மாவட்ட அளவில் சில குழுக்கள் அமைத்திருக்கிறோம். அப்புறம் ஒவ்வொரு காவல் நிலையத்திலையும் என்ன நடக்குதுங்கிறத கண்காணிப்பு நடந்தால் உடனே தலையிடு. கட்சியெல்லாம் இதில் எதுவும் கிடையாது. எல்லா தரப்பட்டவர்களும், அது வணிகர் சங்கம், தொழிலாளர் தொடர்ந்து கொண்டு இருக்க. இன்னைக்கு கூட புழல் சிறையில் பாலாஜின்னு இன்னொருத்தருக்கு குட்கா வியாபாரி இறந்திருக்காரு. இன்னைக்கு நேற்று 4 நாளைக்கு முன்னால் அவர் சபரிவர்மன், இன்னைக்கு பாலாஜின்னு இன்னொருத்தர் இறந்திருக்கிறாரு. இதுக்கு முன்பு ஒரு சில காவல் நிலையத்தில் லாக்கப்படுத்து. இதுலேயே ஒரு 2 மாதத்துலேயே ஒரு 4-6 நாள் காவல் கண்காணிப்பவர்களை கண்காணிக்க வேண்டிய தேவை இருப்பதாக B.R. கிருஷ்ணய்யர் சொல்லுவார். போலீசிங் தி போலீஸ்ன்னு சொல்லுவார். ஏன்னா அவங்க தான் மற்றவர்களை விட துணிச்சலாகவும் தங்களுக்கு ஆபத்து இல்லை, தண்டனை வந்துடாதுங்கிற துணிச்சலோட இம்ப்யூனிட்டியோட குற்றம் பண்ணுறது அவங்க தான். அது மாறணும்னா அவங்களுக்கு இப்படி செஞ்சால் என்ன வரும்? இப்போ நான் வேடிக்கையாக சொல்லுவேன், நாங்கள்லாம் சிறைக்கு போகிற புதுசில் நான் வந்து 70 சிறைக்கு போகிறேன். அப்போ எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, கைதி செத்தா காக்கா செத்த மாதிரின்னு சொல்லுவான். கணக்கு இப்போ வரவு செலவு கணக்கு மாதிரி தான். இன்னைக்கு இத்தனை பேர் வந்தான், இத்தனை பேர் வெளியில் போனான், கணக்கில் ஒன்று கழிச்சுட்டா முடிஞ்சு போச்சுமா. அதுக்கு பிறகு சிறையில் அடுத்தடுத்து நடந்த போராட்டங்கள், இப்போ நான் சொல்கிற இந்த பொன்னாடார் வழக்கு, இன்னும் திருச்சி சிறையில் அது போல் நடந்த போராட்டங்கள், இந்த போராட்டங்களுக்கு பிறகு என்ன கொண்டு வந்துட்டோம்னா, கைதி செத்தா கமிஷன் வரும்னு கொண்டு வந்தோம். கைதி செத்தா காக்கா செத்த மாதிரின்னு இல்லாமல் கைதி செத்தா கமிஷன் வரும், கைதி செத்தா நீ ஜெயிலுக்கு போக வேண்டி வருங்கிற அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்துருக்கு. இது விதிவிலக்கா சில வழக்குகளில் மட்டும் நடந்தால் போதாது, எங்க நடந்தாலும் வரணும், இயல்பா வரணும். இப்படி வச்சுக்கிடுங்களேன், ஒருத்தர் சிறைக்குள்ள ஒருத்தர் இறந்து போறார், அவர் எப்படி இறந்தார் என்பதையும் அந்த இறப்பு கொலை அல்ல என்பதையும் நிரூபிக்கிற பொறுப்பு அந்த சிறை அதிகாரிக்கு இருக்கணும். பர்டன் ஆஃப் ப்ரூஃப் எங்க போகணும்? அவருக்கு இருக்கணும். ஆனா அவர் தான் உடந்தையா இருக்கிறாரு. அதான் சொல்றேன். அது வந்துச்சுன்னா அவன் பயப்படுவான், நமக்கு ஆபத்து, நம்ம மேல வழக்கு வந்துடும் என்று அச்சப்படுவான். அந்த அச்சத்தை அவர்கள்ட்ட கொடுத்தாதான் வந்து மனித உயிர்கள் பாதுகாப்பா இருக்கும். அவனுக்கு சட்டப்படி என்ன இருக்கோ அதைத்தான் செய்யணுமே தவிர சட்டத்தை மீறி அவன் செயல்படக்கூடாது. இந்த காவல் சித்திரவதைக்கு எதிரான ஒரு கூட்டு இயக்கம், நீங்கள் பல வழக்குகளை லாக்அப் எடுத்து பார்த்துருக்கீங்க. இந்த வழக்கில் நம்ம புதுமையாக பார்க்குறது, கைதிகள் அடித்து கொன்றது, வார்டர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது, காவல்துறையினர் மீது பணியிட மாற்றம், இந்த அளவில் அந்த நடவடிக்கை இருக்குது. இதற்கெல்லாம் மூல காரணம் இந்த காவல்துறையினர் சொல்லாமல் இந்த வார்டரோ, இந்த வார்டர்கள் சொல்லாமல் இந்த கைதிகளோ இந்த செயலில் ஈடுபட்டிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து பொதுவாக பார்த்தாலே தெரியுது. சட்ட ரீதியாக நம்ம விசாரித்து ஆலோசிக்க வேண்டியதில்லை. இதில் இந்த சபரிவர்மனுக்கு
அந்த குடும்பத்தினருக்கு நீதி கிடைக்க, ஜெயராஜ் பனீஸ் வழக்கு, மணப்புரம் அஜித்குமார் வழக்கு போல் இந்த வழக்கும் வந்து மாநிலம் முழுவதும் கவனிக்கப்படுகிறது. இது நீதி கிடைக்கவும் இது போன்ற சம்பவங்கள் நிகழாமல் இருப்பதற்கும் கூடுதலாக என்ன அவர்களுக்கு அந்த தண்டனை நடவடிக்கை இருந்தால் அந்த தீர்வுக்கான இலக்கை நோக்கி செல்ல முடியும்? இது ஒரு நீண்ட காலமாக புறையோடி போயிருக்கிற ஒரு நோய் இது. ஏன்னா நம்ம காவல்துறை, நம்ம அரசு, நம்ம நீதித்துறை எல்லாமே பிரித்தானிய காலனி ஆதிக்கத்தினுடைய தொடர்ச்சி என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ இந்த நாட்டு மக்களை அடக்குவதற்கும் அச்சுறுத்துவதற்கும் மிரட்டுவதற்கும் அதற்காக உருவாக்கப்பட்ட படைகள் தான் இது. இதை மாற்ற வேண்டும் என்ற முயற்சி இந்தியாவில் எப்போ நடக்குதுன்னா நெருக்கடி நிலை காலத்திற்கு பிறகு நடக்குது. இதற்குன்னு ஒரு ஷா கமிஷன், ஒரு கமிஷன் போட்டாங்க. போலீஸ் தொடர்பாக ஒரு சீர்திருத்த ஆணையம், நரசிம்மன் கமிஷன் ஒரு கமிஷன் போட்டாங்க. இந்த அறிக்கைகள் எல்லாம் பல உண்மைகளை வெளியே கொண்டு வந்துச்சு. ஏன்னா நெருக்கடி நிலை காலத்தில் நடந்த சிறை கொடுமைகள் பற்றி செய்திகள்லாம் வெளியே வந்துச்சு. என்ன கொடுமைன்னா, அந்த பரிந்துரைகளை செயல்படுத்துகிற காலம் வருவதற்குள் இந்திரா காந்தி அம்மையார் திரும்ப வந்துட்டாங்க ஆட்சி 81. நிறுத்தப்பட்டது. நிறுத்தோன்னு எல்லாத்தையும் கலைச்சிட்டாங்க, ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டில் பாருங்க, காவல்துறை அதிகாரிகளில் நீங்கள் வந்து மற்றவர்களில் ஒரு அரசு ஊழியர், தொழிற்சங்கம், இதுலெல்லாம் கட்சியாக இருக்கிற மாதிரி அங்கெல்லாம் கட்சி இருக்கோ இல்லையோ, போலீஸ் அதிகாரிகளில் இவர் இந்த கட்சி அதிகாரி அந்த கட்சி அதிகாரிங்கிறது ரொம்ப பச்சையாக இருக்கு. ஏன் ஒரு இப்போ நம்ம பார்த்தோம் கடைசியாக திமுக ஆட்சியில் டிஜிபியை இல்லாமலே போலீஸ் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆமாம். ஏன் டிஜிபி நீ கோர்த்து தலையிட்டு கேட்க வேண்டிய இருக்கு, என்னாச்சு டிஜிபி அமர்த்தலைன்னு? இயல்பாக யார் அந்த இடத்துக்கு வர்றாங்களோ அவங்கள அமர்த்த மாட்டேங்கிறாங்க. நமக்கு வேண்டிய ஒரு ஆள் வர்ற வரைக்கும் காத்திருக்கணும். அவங்களுக்குள்ள போட்டி, அதிகார போட்டி. இது ஒவ்வொரு ஆட்சி வரும்போதும் அந்த கட்சிக்கு சாதகமான போலீஸை கொண்டு வந்து போடுறது இது டெய்லி நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆக அடிப்படையான சீர்திருத்தங்கள் இதில் உருவாகணும். இந்த உருவாகணுங்கிறதுக்கான அழுத்தம் யார்கிட்ட இருந்து வரணும்னா மக்கள்கிட்ட இருந்து தான் வரணும். இப்போ நாங்கள்லாம் வந்து சிறையில் இந்த கொடுமைகளை அனுபவித்து தான் அதற்கு எதிரான போராட்டங்களில் பயிற்றுவிக்கப்பட்டு இப்போ வெளியில் வந்ததற்கு பிறகும் நம்ம தொடர்ந்து அந்த இயக்கங்களில் ஈடுபடுறோம். இப்போ நான் சொல்கிற அந்த நிகழ்ச்சி ஓராண்டு முன்னால் விஜய் அவர்கள் எல்லாரையும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திச்சாங்க. மணப்புரம் அஜித்குமாருக்கு போராட்டம் பண்ணார். எங்கள் சார்பில் ஒருத்தர் அதில் போய் கலந்துக்கிட்டார். சரி, அதனால தான் எனக்கு நல்லா தெரியும். சரி, அவர் யார்ட்டையும் அறிவிச்சுக்கல. எங்கள் சார்பில் ஒருத்தர் போய் கலந்துக்கிட்டார். இப்போ என்ன செய்யணும்னு எங்களோட கலந்து பேசினா நாங்கள் நல்லா திட்டம் சொல்லுவோம். நாங்கள் தான் ஒன்று சொல்கிறோம்ல, ஒரு புதிய சட்டம், காவல் சித்திரவதைகளை தடுப்பதற்கும் தண்டிப்பதற்குமான சிறப்பு சட்டம் ஒன்றை இயற்றுங்கள். என்னென்னத்துக்கோ வெள்ளை அறிக்கை விடுறீங்கள, 5 வருடம் வேணாம் 10 வருடம் எடுத்துக்கோம். 10 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டு சிறைகள், தமிழ்நாட்டு காவல் நிலையங்களில் நடந்திருக்கக்கூடிய சட்ட மீறல்கள், முறைகேடுகள், இதை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க. நீங்க எழுதுறதுக்கே கஷ்டம் இல்லை, ஏன்னா எல்லாம் நாங்க எழுதி வச்சிருக்கீங்க, ஆவணமாக்கி வச்சிருக்கிறோம். நீங்க அதுல உண்மை இருக்குன்னு கருதுனீங்கன்னா நீங்க அதை சொல்லுங்க. இல்ல பொய் இருக்குன்னா நீங்க வேற சொல்லுங்க. எதுவுமே நடக்கலன்னு யாரும் சொல்ல முடியாது. சைலேந்திர பாபுவினுடைய 41 கட்டளைகள்னு ஒரு SOPயே வந்துச்சு, ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ்னு கொடுத்தாரு அவர். ஏன்னா அடுத்தடுத்து காவல் மரணங்கள் நடக்கும் போது நம்ம அப்ப இருந்த தமிழக முதல்வர் உறுதிமொழி கொடுத்து இனிமேல் இப்படி நடக்காம பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த காவல் நிலையங்கள்ல கழிப்பறைகள் எல்லாம் வழுக்கி விழுந்து கால் ஒடிக்கிற கழிப்பறைகளா இருந்துச்செல்லாம் நமக்கு தெரியும் தானே. இப்பவும் இருக்கு, இப்பவும் கூட இருக்கு அந்த மூலச்சி வழக்குல. இதெல்லாம் என்ன 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 விதமான சட்டம், என்ன விதமான நடைமுறை இது? அதனால சட்டத்தை காக்கிற இடங்கள், சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற இடங்கள், சட்டத்தை மீறுகிற இடங்களா இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. அதுதான் நம்ம சொல்றது. ஓகே சார். அதனால அது மாதிரி ஒரு முயற்சி அரசு எடுத்தால் நம்ம ஒத்துழைக்க தயாரா இருக்கும். ஓகே, மிக்க நன்றி சார்.